முகமது சின்வர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. உறுதி செய்யாத ஹமாஸ். காசா சுரங்கப்பாதையில் ஹமாஸ் தளபதி சின்வரின் உடலை கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இருப்பினும் முகமது சின்வார் மரணம் குறித்த இஸ்ரேலிய அறிவிப்பு குறித்து ஹமாஸ் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தெற்கு காசாவின் கான் யூனிஸ் நகரில் ஹமாஸ் தளபதியும் முன்னாள் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரின் சகோதரருமான முகமது சின்வாரின் உடலை கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. கான் யூனிஸில் உள்ள ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதையில் சின்வார் மற்றும் அவரது உதவியாளர்கள் 10 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பான KAN தெரிவித்திருந்தது. பல நாட்களுக்கு முன்பு கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் சின்வார் மற்றும் பல ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலிய அறிவிப்பு குறித்து உடனடியாக ஹமாஸ் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. காசாவில் ஹமாஸின் தலைவரான யஹ்யா சின்வார் கடந்த ஆண்டு அக்டோபர் 16 அன்று தெற்கு காசாவில் இஸ்ரேலிய இராணுவ படைகளால் கொல்லப்பட்டார். அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலிய இராணுவம் காசா மீது கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது. இதில் 53,300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த நவம்பரில் கைது வாரண்டுகளை பிறப்பித்தது. மேலும் காசா மீதான போருக்காக இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை வழக்கை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல். ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை. இஸ்ரேல் ராணுவம் கடந்த சில நாட்களில் தனது தரைவழி தாக்குதலில் மட்டும் 100கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் காசா பகுதி முழுவதும் வான்வழி தாக்குதல்களை கட்டவிழ்த்துவிட்ட இஸ்ரேலிய ராணுவம் கூடாரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் உட்பட குறைந்தது 125 பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸின் அல்மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த கூடார முகாமின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதில் குறைந்தது 36 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவ இடத்திலிருந்து வந்த வீடியோக்களில் பல உடல்கள் காணப்பட்டன. அவற்றில் சில தீயில் எரிந்த நிலையில் இருந்தன. இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் அருகிலுள்ள மருத்துவமனை மற்றும் நாசர் மருத்துவ வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் குறைந்தது 125 பேர் கொல்லப்பட்டனர். காசாவின் வடக்கு பகுதிகளில் 42 பேர் பலத்த குண்டுவீச்சுக்குள்ளானதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. பாதிக்கப்பட்டவர்களில் 3 பத்திரிகையாளர்களும் அடங்குவர். கடந்த 4 நாட்களாக இறப்பு எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்து வருகின்றது. சர்வதேச விமர்சனங்களை மீறி இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனத்தில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதால் 100கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 53,339 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 1,21,034 பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் 2 மருத்துவமனைகள் உட்பட அந்த பகுதி முழுவதும் உள்ள மருத்துவமனைகளை குறிவைத்து அவற்றை செயல்படாமல் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியது. வடக்கு காசாவில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனையும் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலை அடுத்து மருத்துவமனை செயல்படாமல் நிறுத்தப்பட்டது. வடக்கில் செயல்படும் கடைசி பொது மருத்துவமனையான இந்தோனேஷிய மருத்துவமனையின் இயக்குனர் மர்வான் அல் சுல்தான் என்பவர் இந்த நிலைமையை பேரழிவு என்று விவரித்தார். மேலும் மருத்துவ குழுக்களின் பாதுகாப்பிற்காக சர்வதேச அமைப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். கான் யூனிஸில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல்கள் ஒரு கொடூர குற்றமாகும். இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறுவதாகும் என்று ஹமாஸ் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கையை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ் கண்டித்துள்ளார்.